ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2011 வெளிவந்திருந்த இந்த ஸ்மர்ஃப்னு ஒரு அற்புதமான அட்வென்ச்சர் ஃபேண்டசி கலந்த ஒரு மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு அழகான காட்டை காட்டுறாங்க. அது சாதாரண காடு இல்ல, மாயாஜாலம் நிறைஞ்ச மந்திர காடு. லைக் அதுக்குள்ள லில்லிபுட்ஸ் மாதிரியான சைஸ்ல உள்ள ஸ்மர்ப்ஸ் அழைக்கப்படுற ப்ளூ கலர்ல உள்ள ரெண்டு கிரேச்சர்ஸுங்க பறவைங்க மேல பறந்து பயணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா இதுங்கெல்லாம் என்ன, அதுகளை பத்தி சொல்லணும்னா லைக் இதுங்கெல்லாம் காட்டோட ஆழமான பகுதியில மாயாஜாலங்களை பயன்படுத்தி மனிதர்களோட கண்ணுக்கு முற்றிலும் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு உயிரினம். லெஜண்ட்ஸோட குறிப்புகள் படி இதுங்க எல்லாமே மித்திகல் கிரேச்சர்ஸ் தான் இன்னை வரைக்கும் மனிதர்கள் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வாழ்ற பூமியிலேயே அவங்களோட காட்டு பகுதிகளிலேயே யாரோட பார்வைக்கும் புலப்படாத மாதிரி மேஜிக்கல் ஸ்பெல்ஸை பயன்படுத்தி ரொம்பவும் சந்தோஷத்தோட ஒரு சமூகமா வாழ்ந்துட்டு வருதுங்க. அதுங்களோட இருப்பிடம்னு பார்த்தோம்னா காட்டுல உள்ள காளான்கள் தான் அதுங்களோட வீடுங்க. ப்ளூ மூன் அழைக்கப்படுற அதுங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வில்லேஜ்ல ஒவ்வொரு ஸ்மர்ஃபுக்குமே தனித்தனியான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அது அதுங்களோட வேலையை சரியான நேரத்துக்கு சரியா செய்யறதுனாலதான் இன்னை வரைக்கும் அதுங்களுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அதுங்களோட லைஃப் சுமூகமா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்க அதே கோட்டத்துல அங்கதான் நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. எல்லா ஸ்மர்ஃப்ஸும் அதுங்களோட வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கும்போது இவன் மட்டும் அவனோட வேலையை செய்யும் போது அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தான் செஞ்சுட்டு இருப்பான். இதனாலேயே வருஷம் அவங்களோட வில்லேஜ்ல கோலாகலமா கொண்டாடப்படுற ஒரு திருவிழால அவனை மட்டும் அதில் கலந்துக்கிறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. அதாவது என்னதான் ஹீரோ தப்பு பண்ணி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதுங்களுக்குள்ள கூட இருக்கிற எந்த ஒரு ஸ்மர்ஃபையுமே எதிரியா நினைச்சதே இல்லை. அப்படி இருக்க இதுங்களுக்கு பிரச்சனை கொடுக்க எதிரி இல்லவே இல்லையான்னா அதுதான் கிடையாது, இருக்கான். அவன் ஒரு மோசமான மந்திரவாதி. அவனுமே தன்னோட மந்திர சக்திகளை பயன்படுத்தி வேற ஒரு மாயாஜாலம் நிறைஞ்ச காட்டுல தான் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். எதுக்காகனா அந்த ஸ்மர்ப்ஸ் எல்லாம் சாதாரணமான கிரேச்சர்ஸும் கிடையாது. இயற்கையாவே அதுங்களுக்குள்ள மாயாஜாலங்களும் மந்திர சக்திகளும் நிறைய ஒளிஞ்சு கிடக்கு. அதை எப்படியாவது அதுங்க கிட்ட இருந்து பறிக்கணுன்றதுக்காக தான் பல வருஷமா வித்தைகளை கத்துக்கிட்டு பல இடங்கள்ல தேடி பார்த்துட்டான். இப்ப வரைக்குமே அவனால அதுங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவே முடியல. தப்பி தவறி மட்டும் அந்த கிரேச்சர்ஸோட மேஜிக்கல் எசன்ஸை அதுங்க மூலமா எடுத்துக்கிட்டானா உலகத்தோட தலை சிறந்த மந்திரவாதிகளோட பட்டியல்ல இவன் தான் முதலிடத்துல வந்துருவான். அப்புறம் இவனை எதுக்கிறதுக்கு எந்த ஒரு சக்தியாலையும் முடியாதுன்றதுனாலதான் வெறி கொண்டு இதுங்களை தேடிட்டு இருக்கான். கட் பண்ணா அதுங்களோட வில்லேஜ் இத்தனை வருஷமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம லீட் பண்ணி கொண்டு வந்த அந்த இனத்தை சேர்ந்த தலைவனை காட்டுறாங்க. ஃபியூச்சர்ல அவங்களோட நிலைமை என்ன, ஆபத்து ஏதாவது வரப்போதான்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக சில மாயாஜால ஸ்பெல்ஸ்களை பயன்படுத்தி ஒரு காட்சியா கொண்டு வந்து பாக்குறாரு. அதுல அந்த மந்திரவாதி கிட்ட பயங்கரமான மந்திர சக்தி கொண்டு ஒரு மந்திரக்கோள் இருக்கு. அது எப்படியாவது அவன் கிட்ட இருந்து ஹீரோ அதை எடுக்க ட்ரை பண்ற மாதிரியும் கடைசியில முடியாம அவனோட பிடியிலேயே மாட்டிக்கிற மாதிரியும் தென் தப்பிக்க வழியே இல்லாம இருக்க சடனா ஹீரோ அவரோட ரூம்குள்ள வந்ததும் அவர் பார்த்துட்டு இருந்த விஷன் அப்படியே காத்துல ஃபேட் ஆயிடுச்சு. எந்த ஒரு ஸ்மர்ஃபுக்குமே அந்த வில்லேஜுக்குள்ள இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் அந்த கூட்டத்தோட தலைவங்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் செய்ய முடியும். அப்படி இருக்க ஹீரோ அவன் உருவாக்க போற போர்ஷன்ஸ்க்கு சில மூலிகை செடி கொடிக்க தேவைப்படுதுன்னு அவங்களோட மாயாஜால பகுதியை தாண்டி ஒட்டி உள்ள பறிச்சுட்டு வர போறதுக்காக பெர்மிஷன் கேட்கறான். இதுங்கெல்லாம் இத்தனை வருஷமா யாரு கண்ணுக்கும் தெரியாம இருக்கிறதுக்கு காரணமே அதுங்குள்ள இடத்த சுத்தி உள்ள மந்திர ஷீல்டு தான். ஒன்ஸ் இவங்க யாராவது அதை தாண்டி போயிட்டாங்கன்னா அந்த மந்திரவாதி ஈஸியா இவங்களை சென்ஸ் பண்ணி ட்ராக் பண்ணிடுவான். அப்படி இருக்க அந்த தலைவனுக்கு விஷன்ல ஹீரோவை பார்த்ததுலே பெரிய அதிர்ச்சி ஆச்சு, கண்டிப்பா ஆபத்து வரப்போகுதுன்னு. ஸோ அதை தடுத்தாகணும்னா நடக்க போற நிகழ்வுகளை கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரணும்னு மறுபடியும் நான் சொல்ற வரைக்கும் யாருமே மந்திர மூலிகைகள் எடுக்கிறன்ற பேர்ல ஷீல்டை தாண்டி வெளியே போகக்கூடாது, அதை மீறி போனா பெரிய பிரச்சனை ஏற்படும்னு சொல்லியுமே ஹீரோ அந்த சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. அவனுக்கு தான் ஆல்ரெடி கொஞ்சம் அலட்சியம் அதிகமே. அப்படி என்ன வந்துட போகுதுன்னு யாருக்கும் தெரியாம அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியே வந்து மூலிகைகளை பறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள வரான். சரியா அவன் வந்து சேர்ந்துருக்கிற இடமும் அந்த மந்திரவாதியோட இருப்பிடமும் ஒரே இடம்ன்றதுனால காலையிலே அவன் கண்ணில் வசமா மாட்டிக்கிட்டான். சட்னு அவனோட பூனையை அனுப்பி ஹீரோவை பிடிச்சி கொண்டு வர சொல்ல அவனை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போறான். ஜஸ்ட் மிஸ் அந்த பூனை இவனை பிடிச்சிருக்கோம், நல்ல வேலை சேஃபா அதுக்குள்ள அவங்க இடத்தோட ஷீல்டு கூட நுழைஞ்சு மறைஞ்சிட்டான். ஆனா அங்கதான் பிரச்சனையே, இவன் மறைஞ்சு போன இடம் மந்திரவாதிக்கு தெரியாம இருந்ததா கூட அவன் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. எக்ஸாக்டா எந்த இடத்துல மறைஞ்சு போனான்றது தெரிய வந்ததுமே ஃபர்ஸ்ட் அவனோட பூனையை அதுக்குள்ள தூக்கி போட்டு ஏதாவது ஆகுதான் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் போலான்னு பாக்குறான். அதுக்குள்ள ஹீரோ வேகமா பதட்டத்துல அவனோட தலைவங்கிட்ட ஓடி வந்து விஷயத்த சொல்றான். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்களோட வார்த்தையை மீறி நான் அங்க போனதுனால அந்த மந்திரவாதி எப்படி என்ன கண்டுபிடிச்சிட்டான். அநேகமா நம்ம மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற இடமும் அவனுக்கு தெரிஞ்சு போயிருக்கும், சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, அவன் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி முடிக்கல. அவங்களோட ஷீல்டு வெறும் மறைஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே தவிர பாதுகாப்புக்கு உந்தது இல்லைன்னு மந்திரவாதிக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. நேரா உள்ள பூந்து ஊரை நாசம் பண்ணி அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். மத்த எல்லா ஸ்மார்ட் போன் பயத்திலையும் பதட்டத்திலையும் தலை தெரிஞ்சு ஓட ஆரம்பிக்குதுங்க. அப்ப அந்த கூட்டத்தோட தலைவன் தான் அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கான வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சிடறாரு. அதுக்கு முன்னாடி அந்த மந்திரவாதி அவங்களோட டிராப் மூலமா சிக்க வச்சுட்டு அந்த கிடைச்ச சின்ன கேப்ல மத்த எல்லா ஸ்மர்ஃப்ஸையும் சேஃபான ஒரு பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாரு. இது கடையில தவறுதலா தெரியாம நம்ம ஹீரோ பதறத்துல போர்டுல உள்ள எழுத்த சரியா படிக்காம போகக்கூடாத வழியில மாறி போயிடுறான். இதை கவனிச்ச கூட்டத்தோட தலைவனும் கூட இருந்த சில பேரும் அப்படியே விட்டுட்டு போகாம ஹீரோவை காப்பாத்துறதுக்காகவே ரிஸ்க்னு தெரிஞ்சுமே உதவி பண்றதுக்காக ஃபாலோ பண்ணி வராங்க. அப்படி ஹீரோ அங்க வந்து சேர்ந்த இடம் ஒரு டெட் எண்டு, விளிம்புல மாட்டி விழுந்தா சாவு நிச்சயம்.
அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க கூட காப்பாற்ற வந்த ஃப்ரெண்ட்ஸும் கூட்டத்தோட தலைவனும் ஹீரோவை காப்பாற்ற போன இடத்துல கடைசியில் அவங்களும் தவறுதலா மாட்டிக்கிறாங்க. கரெக்டா அதே டைமிங்ல பக்கத்துல இருந்த நீர்வீழ்ச்சியில போர்ட்டல் ஒன்று கிரியேட் ஆகி அங்குள்ள எல்லா பொருளையும் இழுத்து கொண்டு போகுது. அதுக்குள்ள என்ன இருக்கு, அது எங்க கொண்டு போய் விடுன்னு இவங்களுக்கு சரியா தெரியாது. ஸோ மேலும் பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்னு அதுக்குள்ள போகாம இருக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க. ஆனா முடியாம போயிடுது. அப்பதான் இவங்களை பிடிச்சு கொண்டு போறதுக்காக பின்தொடர்ந்து வந்த அந்த மந்திரவாதி, அதுக்குள்ள போனீங்கன்னா வெளியே வர முடியாது, நான் உங்களை காப்பாத்துறேன், இதை விட்டாலும் உங்களுக்கு வேற வழி இல்லைன்னு நாசுக்கா பேசி அவங்களை பிடிச்சு கொண்டு போயிடலான்னு பார்க்க அவன் வச்சிருக்கிற சத்தியத்திட்டம் என்னன்றது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஒருபோதும் நான் அனுமதிக்கவே மாட்டேன்னு தெரியாத அந்த போர்ட்டலுக்குள்ள போனாலும் பரவாயில்ல, இவன் கையில மட்டும் சிக்க கூடாதுன்னு கை விட்டுறாங்க. அண்ட் தென் அந்த போர்ட்டல் அவங்கள வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள கொண்டு வந்து விடுது. லைக் அது புதுவிதமான கிரகமானா இல்ல, நம்மளோட பூமி தான். ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் ஏரியால வந்து விழுந்ததும் அவங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா அங்குள்ள பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது இவங்களோட கற்பனைக்கே எட்டாவது ஒரு இடத்துல தான் வந்து சேர்ந்திருக்காங்கன்னு. ஒரு பக்கம் அந்த மந்திரவாதி இவங்களை பிடிச்சே தீரணும்னு அவங்க போய் சேர்ந்திருக்கிற இடத்துல உயிரோட இருப்பாங்களா இல்லையான்னு கூட யோசிக்கல. இவனுமே போர்ட்டலுக்குள்ள ஜம்ப் பண்ணி பூமிக்குள்ள வந்து சேர்ந்துட்டான். தென் அவன் இவங்களை பாக்குறதுக்கு முன்னாடியே நம்மளை பின்தொடர்ந்து தேடி வந்துட்டான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிறதுக்காக அங்கிருந்து வேக வேகமா ஒரு இடத்துக்குள்ள வராங்க. ஆக்சுவலா அது ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனி. அழகு சாதன பொருட்களை விற்பனை பண்றதுக்கான ஒரு இன்னாகுரேஷன் மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் அந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜர் தான் அதுக்கு முழு பொறுப்பு. இன்னும் 2 நாள்ல புதுசா ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ண இருக்கிறதுனால அதுக்கான மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணி கொண்டு வர சொல்லி ஒரு டெட்லைன் ஒன்னையும் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளார அவங்க எதிர்பார்த்த மாதிரி டிசைன் இருந்தா மட்டும்தான் அடுத்து இவன் அந்த கம்பெனியில் வச்சுக்கிறதா இல்ல அடிச்சு துரத்துறதான்றத பத்தி பேச முடியும்னு புதுசா ஒரு ரூல்ஸை போட்டு விட்டாங்க. அட கொடுமையை, என்னடா அது இப்படி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்களேன்னு அதுக்கான டிசைனை ரெடி பண்றதுக்காக ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே அவனோட திங்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு டாக்ஸி புக் பண்றதுக்காக கிளம்பிட்டான். அப்பதான் அந்த மந்திரவாதியோட பூனை மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிருச்சு அதுங்கெல்லாம் எங்க இருக்குன்னு. தென் பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு போனப்போ மத்த எல்லா ஸ்மர்ஃப்ஸும் சேஃபா தப்பிச்சிருச்சிங்க. கடைசியா ஹீரோ மட்டும் அந்த பூனை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேற வழி இல்லாம அந்த மார்க்கெட்டிங் மேனேஜரோட பாக்ஸ்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். தென் டாக்ஸி வந்ததும் அவனோட பெட்டி அதுக்குள்ள எடுத்து வச்சுட்டு அங்கிருந்து கார்ல கிளம்பிடுறான். புது இடம் அவனை ஃபாலோ பண்ணி போகலன்னா தவற விட்டுருவோம்னு துரத்திட்டு வர மந்திரவாதி திசை திருப்பி மாட்டி விட்டுட்டு சேஃபா அதே டாக்ஸி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு தப்பிச்சிருச்சுங்க. அண்ட் தென் டாக்ஸி அவன் தங்கியிருந்த அபார்ட்மெண்ட் கிட்ட நெருங்கினதும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு பக்கத்துல இருந்த ஒரு மரக்கிளையில் ஏறி ஒளிஞ்சுக்கிட்டு வாட்ச் பண்ணுதுங்க. ஒரு பக்கம் அந்த மந்திரவாதிக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுது. என்னடா அது இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துமே கை கெட்டின தூரத்துல இருந்துமே கபான்னு தப்பிச்சு ஓடிடுச்சிங்களேன்னு. அப்ப அவனோட வளர்ப்பு போன திடீர்னு வாந்தி எடுக்குது. அடச்சை, இதை ஒண்ணு கூட வச்சுட்டு பெருந்தொல்லையா இருக்குன்னு இனிஷியல் அதை பண்றதை பார்த்து டென்ஷன் ஆனாலும் அப்புறம் ஏன் அதை பண்ணுச்சுன்னு பார்க்கும்போது தான் அது எடுத்த வாமிட்ல அந்த ஸ்மர்ஃபோட முடிகள் இருக்கிறத கவனிக்கிறான். இடையில அந்த பூனை துரத்தும் போது கிடைச்ச அதுங்களோட முடிதான் அதுன்னு தெரிஞ்சதும் அந்த மந்திரவாதிக்கு அப்படி ஒரு அளவில்லாத சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்மர்ஃப்ஸோட உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் எல்லாமே மேஜிக் சால நிறைஞ்சது. அப்படி இருக்க அவனோட சக்திகளை மேலும் அதிகரிச்சுக்கிறதுக்காக இந்த முடியே போதுமானதுன்னு அதுக்குள்ள உள்ள மாயாஜாலத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக அடுத்து அதுங்களை தேடுறதை விட்டுட்டு இதுல கவனத்தை செலுத்த இடத்த தேடி போக ஆரம்பிச்சிட்டான். இதை நாங்க கட் பண்ணா அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கிற மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ்ல பிரெக்னெண்டா இருக்கிற அவனோட ஒய்ஃபை காட்டுறாங்க. ஹீரோ எங்க இருக்கான், ஆபத்துல இருக்கானா இல்ல சேஃபா இருக்கானான்னு அவனை காப்பாத்துறதுக்காக மத்த ஸ்மர்ஃப் எல்லாம் அபார்ட்மெண்டோட ஜன்னலுக்கு வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவங்களோட ஆட்டிடியூட வச்சு அப்பயே கண்டுபிடிச்சிருச்சுங்க இந்த மனுஷங்களாம் நல்லவங்க தான் போலன்னு. ஸோ அதனாலேயே இது வரைக்கும் மறைஞ்சு ஒளிஞ்சிட்டு இருந்ததுங்க ஹீரோவை காப்பாத்துறதுக்காகவே டைரக்டா கிளம்புறங்குதுங்க. முறையா பார்த்ததும் அந்த பிரெக்னென்ட் லேடிக்கும் சரி அந்த மார்க்கெட்டிங் மேனேஜருக்கும் சரி என்னடா இதுங்களாம் எங்க தர வந்துச்சுங்கன்னு ஒரு மாதிரி பயத்தோட சேர்ந்து அன்கம்ஃபர்டபுள் இருந்தாலும் உத்து பார்த்ததும் ரொம்ப சப்பியா அழகா இருந்ததும் அதுங்களாம் நல்ல குணம் கொண்ட கிரேச்சர்ஸ் போல அது நம்மளை தாக்க வரல உதவி தேடி தான் வந்திருக்குங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பிரெக்னென்ட் லேடி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்றா, தப்பி தவறி கூட பதட்டப்பட்டு ஆத்திர அவசரத்துல அதுங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, அதுங்களால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு பேசி புரிய வச்சிடறா. அப்புறம் அந்த கப்பல்ஸ் தான் இந்த ஸ்மர்ஃப் கூட்டத்துக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா மறுபடியும் அதுங்களோட இடத்துக்குள்ளே போறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கான நேரமும் காலமும் சரியா அமையணும். முழு நிலவு வர அன்னைக்கு 3 ஸ்டார்ஸும் ஒரே நேர்கோட்டில் அமைய சில ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணி ப்ளூ மூனா மாத்தி போர்ட்டல் ஓபன் பண்ணாதான் அதுங்களோட இடத்துக்குள்ள அவங்க சேஃபா போக முடியும். ஸோ அதுக்கான நாள் எப்போ வரப்போகுதுன்றது அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் கிட்ட நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கு இன்னும் ஒரு சில நாள் இருக்கிறதுனால அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா இருக்கணும்னு அபார்ட்மெண்ட்ல கூட தங்காம தங்களை சுத்தி என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மேனேஜர் கூடவே பின்தொடர்ந்து அவன் போற ஆபீஸ்க்கே கூட போதுங்க. ஏன்னா அதுங்களாம் தீர்மானமா ஒரு விஷயத்த நம்பிருச்சிங்க, கடைசி நேரத்துல எப்படியும் அவன் தான் இதுங்களை காப்பாத்துவான். அந்த மந்திரவாதியும் அவன் நினைச்ச மாதிரி அதுங்களோட முடியில இருந்து அந்த மேஜிக் லெசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அவனோட மோதிரத்துக்குள்ள வச்சுக்கிட்டான். அடுத்த நாள் காலையில நேரா அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் வேலை பார்க்குற கம்பெனிக்கு வரான். அது ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனின்றதுனால அந்த கம்பெனியோட ஓனர் ஒரு லேடி, அவளோட அம்மா கொஞ்சம் வயசானவங்க. இவன் மோதிரத்தில் இருக்கிற அந்த மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி வித்தின் செகண்ட்ல வயசா இருந்த லேடியை இளமையா மாத்திட்டான். இந்த அதிசயத்தை கண்டு அந்த கம்பெனியோட ஓனருக்கு அதுக்கான சீக்ரெட் இன்கிரிடியன்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் அதிகமாயிடுச்சு. நீங்க தப்பா நினைக்கலனா மீட் பண்ண முடியுமான்னு கடைசியில மந்திரவாதி கிட்ட இவ அப்பாயின்மெண்ட் வாங்குற நிலைமைக்கு போயிட்டா. ஒரு பக்கம் ஆபீஸ்க்கு வந்த இடத்துல அதுங்களோட
சொல்ல அளவில்லை. அவன் கேபின்குள்ள உட்காந்துட்டு அவனோட யூஷுவல் வேலையை கூட இவனால பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னடா அது, இதுங்களால வேலையில கவனமே செலுத்த முடியலையேன்னு உடனே ஒய்ஃபுக்கு கால் பண்ணி உடனே இதுங்களை வந்து கூட்டிட்டு போயிடுன்னு அவளும் வந்து யாருக்கும் தெரியாம அதை கூட்டிட்டு போற நேரத்துல போற வழியில ஒரு சூப்பர் மார்க்கெட்டை பார்த்ததும் அதுங்களோட இடத்துக்குள்ள போறதுக்கான சில தேவையான பொருட்களை அங்க பார்த்துருக்குங்க. சட்னி எதை பத்தியுமே யோசிக்காம அவகிட்ட விஷயத்தையும் சொல்லாம அதுங்க பாட்டுக்கு நடு ரோட்ல இறங்கி அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சுங்க. மறுபடியும் அவ ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இதுங்க இங்கேயுமே சேட்டை ஆரம்பிச்சிருச்சுங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, உடனே நீங்களே கிளம்பி வாங்கினதும் அதுங்களை பத்தி வெளியில தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுவேன் சரின்ட்டு அவனும் வேக வேகமா கிளம்பி வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மந்திரவாதி கூட மீட்டிங்கை முடிச்சு அந்த கம்பெனியோட ஓனர் இவளுக்கு தேவையானது அவன் கொடுக்கணும்னா அந்த மந்திரவாதிக்கு தேவையானதை கொடுக்கறதுக்காக இவ ஹெல்ப் பண்ண போறதா சொல்லி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுறாங்க. ஸோ அதுக்காக தேடி வந்த ஒரு இடத்துல தான் அவனோட போன அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் மாப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிருச்சு. அவனை ஃபாலோ பண்ணி போதுன்னா கண்டிப்பா அதுங்க இருக்கிற இடமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு கம்பெனியோட ஓனர் கூட அந்த மந்திரவாதி கப்புன்னு டைவர்ட் ஆகி அவனை பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறான். அண்ட் தென் அப்படி எல்லாரும் அவங்க ஒன்று சேர்ந்திருக்கிற இடம் சூப்பர் மார்க்கெட்டா இருக்க அங்க ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் ஏற்படுது. மந்திரவாதி என்ன பண்றான், தந்திரமா செயல்பட்டு அங்க இருந்த வேக்யூம் கிளீனர் மூலமா ஆரம்பத்துல அவன் எதிர்பார்த்த மாதிரி அதுங்களை பூரா பிடிச்சிட்டான். ஆனா அவனோட ஆசை ரொம்ப நேரத்துக்கு நிறைவேறல. அதுக்குள்ள இடையில பூந்த அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் நாசுக்கா செயல்பட்டு அந்த வேக்யூம் கிளீனர் ரிலீஸ் பண்ணி அவனோட பிடியில இருந்து எல்லா ஸ்மர்ஃபையும் தப்பிக்க வச்சிடறான். அதே நேரத்துல சூப்பர் மார்க்கெட்ல திருடு வந்த கொள்ளக்காரன் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து வசமா மாட்டிட்டான். கரெக்டா அந்த நேரத்துல அவனோட மேஜிக்கல் பவரையும் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அதுக்குள்ள எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அவனை மயக்கமடை செஞ்சு ஜெயில அடைச்சிடறாங்க. அந்த அன்னைக்கு ஒரு நாள் அதுங்கெல்லாம் வெளியே வந்ததுனால மிகப்பெரிய போராட்டம் ஆயிடுச்சு பாத்தீங்களான்னு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, பார்த்து சூதானமா நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்த ப்ராஜெக்டோட டெம்ப்ளேட் டிசைனை ரெடி பண்றான். அவன் எதிர்பார்த்ததோடு ஒரு அட்டகாசமான டெம்ப்ளேட் உருவாக்கிட்டான். பட் அது அவனுக்கு அனுப்ப மனசே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடியே சிம்பிளா டிசைன் பண்ண ஒரு டெம்ப்ளேட் அனுப்புறான். அதை பார்த்துட்டு அவனோட பாஸுக்கு ரொம்ப பிடிச்சி இதையே ஃபைனலா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அட்வர்டைசருக்கு அனுப்பிடுங்க, நாளைக்கு சிட்டி முழுக்க டிஸ்பிளே ஆகட்டும்னு சொல்றாங்க. சரின்ட்டு நம்மளால அந்த சந்தோஷத்துல ஒய்ஃப் கூட பேசிட்டு இருக்க கரெக்டா அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான், தவறுதலா கம்ப்யூட்டரோட கீபோர்ட்ல காலை வச்சுட்டு போனதுல அவன் அனுப்ப வேண்டிய டெம்ப்ளேட்டுக்கு பதிலா வேற ஒன்று டிஸ்பிளே ஆகிற மாதிரி சென்ட் ஆயிடுது. அப்போதைக்கு அந்த விஷயம் ஸ்மர்ஃபுக்கும் சரி மார்க்கெட்டிங் மேனேஜருக்கும் சரி தெரியாது. அண்ட் அதே சமயத்தில் அந்த அன்னைக்கு தான் அந்த கூட்டத்தோட தலைவன் பிளான் பண்ணி வச்ச மாதிரி அவங்களோட இடத்துக்கே போறதா இருந்தது. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து 3ஓட சேர்த்து ஸ்டார்ஸ் அலைனா இல்லை. ஸோ அதில் சில இடையூறுகள் இருக்குன்னு இன்னைக்கு நம்மளால கட்டாயம் போக முடியாது, பார்க்கலாம் நாளைக்கு ஏதாவது முடியுதான்னு வருத்தத்தோட சொல்ல அந்த அன்னைக்கு அவங்களோட இரவு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சொந்த இடத்த பிரிஞ்சு வந்து சோகத்தினால. மேலும் அதுக்கான சரியான நேரம் எப்போ வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அந்த அன்னைக்கு நைட்டு அந்த ஸ்மர்ஃபோட தலைவனுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. நிலவையும் நட்சத்திரத்தையும் கணிக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கு போயிட்டாரு. அப்ப அங்க வந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் சொல்றான், உங்களோட நிலைமை எனக்கு புரியுது, என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சு உங்களோட இடத்துக்கு சேஃபா அனுப்பி வைக்க பாக்குறேன்னு அவங்க ஊரை பத்தி அந்த மந்திரவாதியை பத்தியும் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சதும் ஒரு பக்கம் ஜெயில இருக்கிற அந்த மந்திரவாதி சில ஸ்பெல்ஸ்களை பயன்படுத்தி அதோட மந்திர சக்திகள் மூலமா பூச்சிகளை கட்டுக்கொள்ள கொண்டு வந்து அது மூலமா ஜெயில இருந்து ஈஸியா தப்பிச்சிடறான். அதே சமயம் இன்னொரு பக்கம் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்க இடத்துக்கே போறதுக்கான சரியான காலமும் நேரமும் அமையுது. முழு நிலவும் நட்சத்திரங்களும் நேர்கோட்டில் அமையறதுக்கான நாளா அது இருக்க அதுக்கு தேவையான சில ஸ்பெல்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும்னு அந்த நல்ல விஷயத்த மேனேஜர் கிட்ட சொல்ல பதிலுக்கு அவனும் இதை நீங்க சொல்லணுமா, உதவி பண்றதுக்காக தானே நான் இருக்கேன் அப்படின்றான். கரெக்டா அந்த ஒரு சந்தோஷமான தருணத்தை எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. காரணம் லாஸ்ட் நைட் ஹீரோ அட்வர்டைசர் கொடுக்கறதுக்காக ஒரு டெம்ப்ளேட் உருவாக்கணும் இல்லையா, அதை நம்ம ஹீரோ மாத்தி அனுப்பின விஷயம் காலையில சிட்டியோட மத்திய பகுதியில் உள்ள அட்வர்டைசர் போர்டுல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த மேனேஜருக்கு விஷயமே தெரியுது. இது நான் சென்ட் பண்ண டிசைனே இல்லையே, எப்படி மாறிச்சு என்ற கேள்வி. அப்ப ஹீரோவுக்கு ஞாபகம் வந்து ஓ நான் தான் தெரியாம பண்ணிருக்கேன் போலன்னு சொல்லாம மறைக்கவனால தெரியாம பண்ணிருப்பேன் மன்னிச்சுக்கங்கன்றான். ஆனா அதெல்லாம் கேட்டு அந்த மேனேஜரோட மனசு இறங்கல. ஏன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை மட்டும் அவன் சரியா பண்ணலனா அவன் கம்பெனியோட ஓனர் அவனை வேலையை விட்டு தூக்கிறோன்னு சொல்லிட்டா. அப்படி இருக்க சாங்ஷன் பண்ண டிசைனுக்கு பதிலாக வேற ஒரு டெம்ப்ளேட் அனுப்புனதும் பார்த்துட்டு பயங்கர காண்டாயிட்டான். கோவத்துல கண்ணா பின்னான்னு திட்டி உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துனதுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டீங்க, இதுக்கு மேல நீங்க யாரும் என் வீட்டுல இருக்க கூடாது, எல்லாம் இடத்த காலி பண்ணுங்கன்னு அடிச்சு துரத்தி விட்டுறான். அப்புறம் அந்த கோவத்தை அதோட விட்டுருந்தா கூட பரவாயில்ல, கூட பிரெக்னெண்டா இருக்கிற ஒய்ஃப் கிட்டயுமே அதை காட்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம நடு ரோட்ல ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க கோச்சிட்டு போறதுக்கு முன்னாடி அவனோட ஒய்ஃப் கொடுத்துட்டு போனேன் அவங்களுக்கு பிறக்க போற ஃபர்ஸ்ட் குழந்தையோட ஸ்கேனிங் போட்டவ பார்த்ததும் அப்படியே மனசு மாதிரி நார்மல் ஆயிடுறான். தினங்க கட் பண்ணா அதுங்கெல்லாம் அதுங்களோட இடத்துக்கு போறதுக்கான நேரம் ரொம்பவே குறைவா இருக்கிறதுனால நைட்டு நிலவும் நட்சத்திரமும் அலைனாகிறதுக்குள்ள போர்ட்டலை உருவாக்குறதுக்கான ஸ்பெல்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெல்ஸை உருவாக்கணும்னா அதுக்கான புக்கை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தேடி ஒரு பழமையான ஸ்டோருக்குள்ள வராங்க. அதே நேரத்தில் ஜெயிலிருந்து தப்பிச்ச அந்த மந்திரவாதி அவங்கள பிடிக்கிறதுக்காக வழியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கேட்டு எப்படியும் அவங்க இந்த புக் ஷாப்ல தான் இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிடறான். வான்ஸ் அவன் கடைக்குள்ள நுழைஞ்சதும் அவனோட சக்திகளை மந்திர கோல்ல செலுத்தி அது மூலமா அதுங்களை அட்டாக் பண்ணி பிடிக்க பார்க்கறான். தன்னோட கூட்டத்தை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம அந்த நேரத்துல அந்த தலைவன் தன்னை தியாகம் பண்ணி தான் மத்தவங்களை காப்பாத்துறான். இதனால மத்த எல்லாரும் பாதுகாப்போட தப்பிக்கப்பட்டாலும் அவங்களை காப்பாத்தின தலைவன் அந்த மந்திரவாதி கிட்ட வசமா மாட்டிக்கிறான்.
அவர் எப்படியாவது காப்பாத்தியாகணும்னு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து திட்டினாலும் பரவாயில்லன்னு மறுபடியும் அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் கிட்டே வந்து உதவி கேட்கறாங்க. ஏன்னா அவனை விட்டாலே இவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஆள் யாரும் இல்லை. அப்படி இருக்க அவனும் ஆல்ரெடி காம் ஆயிட்டதுனால கவலைப்படாதீங்க, நான் உதவி பண்றேன், அண்ட் அதே சமயம் காலையில் அப்படி நடந்துகிட்டதுக்கு சாரியும் கேட்கறேன்றான். ஒரு பக்கம் அந்த ஸ்மர்ஃப் கூட்டத்தோட தலைவனை பிடிச்சி கொண்டு போய் வச்சிருக்கிற அந்த மந்திரவாதி அவருக்குள்ள இருந்த மொத்த மேஜிக்கல் பவர்ஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவனோட மந்திர கோள்களை வச்சுக்கிட்டான். ஸோ அப்போதைக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் நோ ஆப்ஷன் தான், வேற வழியே இல்லை, அவங்க இடத்துக்கும் போய் ஆகணும். அண்ட் அதே நேரத்தில் அந்த மந்திரவாதி கிட்ட அவங்களோட தலைவனையும் காப்பாற்றி ஆகணும். ஸோ ஒரு பக்கம் ஹீரோ என்ன பண்றான், நிலவும் நட்சத்திரமும் ஒரே நேர்கோட்டில் வர ஆரம்பிக்க ஹேண்டிக் ஷாப்ல இருந்து கொண்டு வந்த புக் மூலமா அதில் உள்ள மந்திர ஸ்பெல்களை பயன்படுத்தி நார்மலா இருந்த நிலவை ப்ளூ மூணா மாத்துறான். இதனால அவங்க இடத்துக்கே போறதுக்கான போர்ட்டலும் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. சரியா அந்த அன்னைக்கு தான் ஹீரோட கம்பெனில ரிலீஸ் ஆன 2வது ப்ராடக்டோட இனாகிரேஷன். கம்பெனியோட பாஸ் செம்ம காண்டில் இருக்க அங்க ஒரு அதிசயம் நடக்குது. நம்ம ஹீரோ மாத்தி அனுப்பின டெம்ப்ளேட்டும் அன்னைக்கு நிலவோட வெளிச்சமும் ஒரே கலர்ல இருந்ததுனால அங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த எல்லா கெஸ்ட்டுக்குமே அந்த ப்ராஜெக்டோட டெம்ப்ளேட் ரொம்ப பிடிச்சி போச்சு. இதனாலேயே அந்த மேனேஜர் தப்புன்னு சொல்லிட்டு இருந்த எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு விஷயத்தை உங்களால எப்படி செய்ய முடிஞ்சதுன்னு. ஒன்ஸ் அதுங்களோட போர்ட்டல் கிரியேட் ஆனதும் உதவி பண்றதுக்காக எல்லா ஸ்மர்ஃபுமே ஒரு இடத்துல ஒண்ணு கூடி அவங்க கூட்டத்தோட தலைவனை காப்பாத்துறதுக்காக அந்த மந்திரவாதியை எதிர்த்து சண்டை போடுதுங்க. அப்ப இடையில ஹீரோ சாதுரியமா செயல்பட்டு அவங்க கிட்ட இருந்த முழு சக்தி கொண்ட அந்த மந்திர கோலை வாங்கிடுறான். அப்புறம் அதையே பயன்படுத்தி அவனையே தாக்கி நல்லா வச்சு செஞ்சு விட்டுறான். அண்ட் கடைசியா எல்லா பிரச்சனையும் தீர்ந்த அப்புறம் அவங்களோட தலைவனையும் சேஃபா காப்பாத்திடுறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த மந்திரவாதி அழியாதனால ரொம்ப நேரம் அந்த இடத்துல இருக்கிறது சேஃப் இல்லைன்னு மறுபடியும் அவன் இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கடைசியா போறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு உதவி பண்ண அந்த மேனேஜரையும் அவனோட ஒய்ஃபையும் சந்திச்சு இத்தனை நாளா உதவி பண்றதுக்கு நன்றிகளை தெரிவிச்சுட்டு சந்தோஷத்தோட பூமி விட்டு விடைபெறாங்க. அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அதே சொந்த இடத்துக்கு. அந்த நாங்க கட் பண்ணா மார்க்கெட்டிங் மேனேஜரா இருந்தவனுக்கு அவனோட பாஸ்கெட் இருந்து கால் வருது. அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு விஷயமே தெரியுது, அவன் அதே கம்பெனியோட கோ பார்ட்னரா ஆக போறான்ற விஷயம். அப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்ச நாள்லயே அவனுக்கு குழந்தை பிறந்துருது. நைட் ஆச்சுன்னா பெட் டைம் ஸ்டோரிஸா அதுங்களோட கதையை சொல்லி தான் அவன் பையனை வளர்க்குறான். இதோட படம் முடியுது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வல்ஸ்ல சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் சேனல் வாஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர். See you guys. அண்ட் இந்த படத்தை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அடுத்து என்ன படம் போடலான்றதையும் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல அனிமேஷன் மூவியா இருந்ததுன்னா கண்டிப்பா அதை ரீகேப் பண்ணலாம். லவ் யூ ஆல் guys.